சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே சக்கரைச்செட்டிப்பட்டி பாலத்தை வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. 10க்கும் மேற்பட்ட கிராமங்கள் மழை நீரில் பாதிக்கப்பட்டுள்ளன. இதுகுறித்த விவரங்களை வழங்க செய்தியாளர் தங்கராஜ் இணைந்திருக்கிறார். தங்கராஜ், பாலம் பாதிக்கப்பட்டிருக்கிறது, வெள்ள நீர் சூழ்ந்திருக்கிறது, கிராமங்களும் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. இன்னும் அந்த நிலைதான் நீடிக்கிறதா அல்லது வெள்ளம் வடிவதற்கு ஏதாவது ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்குதா? பூங்குழலி, கடந்த 3 நாட்களாக சேலம் மாவட்டம் ஏற்காடு வனப்பகுதியில் சுமார் 25 சென்டிமீட்டர் அளவிற்கு பலத்த மழை பெய்தது. இந்த மழை ஒட்டுமொத்தமாக சேகாரமாகி கிழக்கு மற்றும் மேற்கு சரபங்கா நதியில் மிகப்பெரிய அளவில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் பல கிராமங்கள் துண்டிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக சக்கரைச்செட்டிப்பட்டி கிராமம், காமலாபுரம் கிராமம் உள்ளிட்ட கிராமங்களில் வெள்ளம் மிகப்பெரிய அளவில் சூழ்ந்ததால் பல 100 ஏக்கர் விவசாய நிலங்கள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக மஞ்சள், கரும்பு, வாழை உள்ளிட்ட மேலும் மரவள்ளி கிழங்கு உள்ளிட்ட பயிர்கள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ளது. இன்னும் 2-3 மாதங்களில் அறுவடை செய்யக்கூடிய மஞ்சள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டதால் பல லட்சம் விவசாயிகள் இழப்பு ஏற்பட்டுள்ளது. இது குறித்து பாதிப்பு குறித்து பாதிக்கப்பட்ட விவசாயி கூறுகிறார். உங்களுக்கு எவ்வளவு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு? எப்ப விவசாய பயிர் பாதுகாப்பு பயிர் பண்ணிருந்தீங்க, இப்ப எப்ப அறுவடை செய்ய போறீங்க? இப்ப சித்திரை மாதத்துல பயிர் பண்றது, தை மாசத்துல அறுவடை அறுப்போம். இது இந்த காலகட்டத்தில் இப்பதான் அதாவது கிழங்கு இப்பதான் ஊற டைம். இந்த டைம்லயே தண்ணி எல்லாம் அறுத்து எல்லாம் நாசம் பண்ணிடுச்சு. இது இந்த கிழங்கு எதுக்குமே வேவிச்சு போட்டாலும் எதுவுமே ஆகாது. இதெல்லாம் சும்மா சுண்டி போயிடும். எதுக்கும் பயன் இல்லாதான் போவோம். 10 லட்ச ரூபா பக்கமா என்னுடைய இதுக்கு ஒரு 60-70 மூட்டை வரும். ஒரு 4 ஏக்கரால பயிர் பண்ணிருக்கிறேன். இந்த 4 ஏக்கரும் நாசம் ஆயிடுச்சு. இன்னைக்கு குறிப்பிட்ட ஒரு சுமாரான ஒரு 10 லட்ச ரூபா லாஸ் இழப்பு. அது இல்லாத சாமந்தி பூ வேரெல்லாம் வச்சிருந்துங்க. அந்த வேரும் பாருங்க அடிச்சுட்டு போயிடுச்சுங்க. பாருங்க இது எல்லாமே இடத்துலயும் பாருங்க, அதெல்லாம் வெறும் ஜல்லியா இருக்குது, எல்லாமே போயிடுச்சுங்க. அதனால பாருங்க மஞ்சள் தான் இந்த மாதிரி இருக்குதுங்க. அதனால ஏகப்பட்ட இழப்பு ஆகி போச்சுங்க. மேலும் பாத்தீங்கன்னா இங்க வாழை மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு, மரவள்ளி கிழங்கும் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு. கடந்த 30 ஆண்டுகளுக்கு முன்பு இதே அளவு மழை வெள்ள பாதிப்பு ஏற்பட்டது. தற்போது இங்கே எவ்வாறு மழை வெள்ள பாதிப்பு, எவ்வளவு பாதிப்பு ஏற்பட்டது என்பது குறித்து விவசாயி துரைசாமியிடம் கேட்கலாம். எங்க ஓமலூர் சக்கரைச்செட்டிப்பட்டி பஞ்சாயத்தில் மழையினால 2 பாலங்கள் சேதமடைந்தது. மேல்கொண்டு கரும்பு, மஞ்சள், மரவள்ளி கிழங்கு, வாழை ஒரு 100-150 ஏக்கருக்கு மேலெல்லாம் அடிச்சு எல்லாம் பூரா சாய்ச்சி பிடிச்சி காய் வெளியே வந்த அளவில் பூட்டை வந்த லெவலில் பூராவே சாய்ஞ்சி போச்சு. எல்லாமே லாஸ் ஆயிடுச்சு. இது உடனே அதிகாரிகள் கவனித்து விவசாயத்துக்கு ஏதாவது நிதியுதவி செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தற்போது மழை வெள்ளம் 2 நாட்களாக வெள்ளம் மழை பெய்வது குறைந்துள்ளதால் வெள்ளம் வரத்து பெருமளவில் குறைந்துள்ளது. இதனை தொடர்ந்து பாதிக்கப்பட்ட கிராமங்களுக்கு வேளாண் துறை அதிகாரிகளும் தோட்டக்கலை துறை அதிகாரிகளும் ஆய்வை மேற்கொண்டு வருகின்றனர். ஆய்வுக்கு பிறகு விவசாயிகளுக்கு இழப்பீடு கணக்கீடு செய்யப்பட்டு அவர்களுக்கு இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். உங்களுக்கு தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி தங்கராஜ்.